வணக்கம். இது கல்லூரி வாசல். 12ஆம் வகுப்பு தேர்வை முடித்துவிட்டு மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த கல்லூரியில் படிக்கலாம் என்ற குழப்பத்திற்கு கண்டிப்பாக அதாவது மாணவர்களுக்கு இருக்கும். இது குறித்த தெளிவான விளக்கங்களை நிபுணர்கள் வழங்கும் நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் திரு விஸ்வநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார், இப்போ அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்மிஷன்ஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஜெனரலா இப்ப லாஸ்ட் இயர் அட்மிஷன்ஸ் பிஇ மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 70 to 80,000 சீட்ஸ் வந்து வேக்கண்டாவே இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? வேக்கண்டா இருக்கிறதுனால மாணவர்கள் பிஇ தேர்வு செய்யறத குறைச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மாணவர்கள்ட்ட அந்த பிஇ அப்படிங்கிற ஒரு கிரேஸ் இன்னும் இருக்கதான் செய்யுதா? பிஇயோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதே சமயத்துல பெற்றோர்கள், மாணவர்கள் தற்போதுள்ள கல்லூரிகள் மீது நம்பிக்கையை இழந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு சில கல்லூரிகள் தான் நல்லா நடத்துறாங்க. இது போன்ற சில புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகளும் சில கல்லூரிகளும் சரியாக திறம்பட செயல்படவில்லை என்பது அவர்களுடைய எண்ணங்கள். எனவே அந்த கல்லூரிகள் சேருவதை தவிர்த்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ்ல சேர்றாங்க. இதுக்கு காரணம் சில கல்லூரிகளில் அடிப்படை வசதிகள் குறைவாக இருப்பது, சில கல்லூரிகளில் தகுதியான பேராசிரியர்கள் இல்லாமல் இருப்பது. இதனால் தான் அவர்கள் ரிசல்ட் ரொம்ப மோசமா இருக்கு. இதையெல்லாம் ரெக்டிஃபை சரி பண்ணினா இந்த 1,00,000 சீட்டு வேக்கண்ட் இருக்காது. ஓகே, இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த கல்லூரிகள் வந்து தகுதியின் அடிப்படையில் குறைவா இருக்கு அப்படின்றது, உட்கட்டமைப்பு எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்றது. பட் இப்போ அண்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல, தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அஃபிலியேட் பண்ணிதான். அண்ணா யூனிவர்சிட்டியில அஃபிலியேட் பண்ணும்போது அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான தகுதிகள்லாம் அந்த காலேஜுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏன்னா தகுதிகள் குறைவா இருக்கு இந்த காலேஜ், அதனால சீட் வேகன்சி வருது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எதன் அடிப்படையில காலேஜ் அஃபிலியேட் பண்ணுது? அதாவது அட் த டைம் ஆஃப் அஃபிலியேஷன் அவங்க மினிமம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான்னு பாக்குறாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அஃபிலியேஷன் கொடுத்துட்றாங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரோல்ல காட்டுவாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பின்னால பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஷார்டேஜ் இருப்பாங்க. அவங்க சில பேர் விட்டுட்டு போயிருப்பாங்க. தகுதியான ஆசிரியர்களை ஃபில்அப் பண்ணணும். ஒரு அளவுக்கு நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னா எம்இ படிச்ச லெக்சரர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருப்பாங்க. ஆனா அவங்க சரியா டீச் பண்ணலன்னா மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும், மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். இதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ற அளவுக்கு நல்ல பேராசிரியர்களை உருவாக்குவது அரசாங்கத்துடைய கடமை. அந்த முயற்சி இதுவரைக்கும் நம்ம நாட்டில் நடக்கவே இல்லை. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருக்கட்டும் அல்லது பொறியியல் கல்லூரிகளா இருக்கட்டும், ஆசிரியர்களுக்குன்னு ஒரு தனி பயிற்சி மையம் இருக்கணும். இப்ப பிஎட் இருக்கு, பிஎட் படிச்சாதான் ஸ்கூல்ல டீச்சரா போக முடியுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதே மாதிரி கட்டாயமாக ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி நிலையம் வந்தால் ஒரு ஓராண்டுக்கு ஹவு டு டீச் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்தோம்னா நல்ல ஆசிரியர்களை நம்மளால உருவாக்க முடியும். மாணவர்கள் ஒவ்வொருவருமே வந்து பிஇ செலக்ட் பண்ணி வர்றது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் செலக்ட் பண்ணி வராங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மாணவர்களும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் செலக்ட் பண்ணி வராங்க. இந்த நிலையில ஒரு ப்ரொஃபசர் எப்படி சொல்லிக் கொடுக்கறாங்க அப்படின்றதையும் தாண்டி சொல்லிக் கொடுக்கும் முறை மாற்றப்பட வேண்டுமா? அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, வேலூர்ல இருந்து ராணி. வணக்கம் ராணி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ. வணக்கம் ராணி, சொல்லுங்க. ஹலோ ராணி, நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. ஹலோ சார், நாங்க வெள்ளூர்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க. என் சிஸ்டருக்காக கேட்கணும். இப்பதான் +2 மேத்ஸ் பயோ முடிச்சிருக்கா. என்ன படிக்கலான்ற ஒரு ஐடியாவே இல்ல, கன்ஃபியூஷனா இருக்கு. எந்த ஃபீல்ட்ல போலாம், எந்த ஃபீல்ட்ல போனாக்கா அவளுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும் சார். அவங்களுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குமா? அவளுக்கு மேக்ஸிமம் இன்ஜினியரிங் லைன்ல அந்த மாதிரி ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை. பட் எந்த கோர்ஸஸ் செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி காலேஜ் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தெரியல சார். இவங்க இன்ஜினியரிங் படிக்கணும் ஆர்வம் இருக்கிறதால கேர்ள்ஸுங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் முதல் ப்ரிஃபரன்ஸா எல்லாரும் நினைக்கிறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம். இது ரெண்டு படிச்சாலுமே அல்லது EEE படிக்கலாம். இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதோட மட்டும் இல்லாம இன்ஜினியரிங் துறையில பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால பயோடெக்னாலஜி கோர்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல சூட்டபிளான கோர்ஸ். வேலை நல்லா கிடைக்கும். இன்னொரு காலர் வந்திருக்காங்க, புதுக்கோட்டையில இருந்து சாந்தி. வணக்கம் சாந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார், என் பையன் இப்ப இந்த வருஷம் +2 முடிச்சிருக்கான், பயாலஜி குரூப் எடுத்திருக்கான். சரி. அவன் எந்த கோர்ஸ் எடுக்கலாம்? கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்ப புதுசா ஒரு இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த விதமான
ஸ்கோப் இருக்கு, அதை என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார்? நானோ டெக்னாலஜினா என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அதே சமயம் கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறாங்க, அதுக்கு எப்படி ஸ்கோப் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ரைட். பயாலஜி மேக்ஸ் பண்ணிருக்காரா? ஆமா சார். பயாலஜி மேக்ஸ் குரூப் இல்லையா? ஓகே. ஒரு பயாலஜி மேத்மெட்டிக்ஸ் எடுத்தோடனே கிளவுட் கம்ப்யூட்டிங், நானோ டெக்னாலஜி எல்லாம் போக முடியாது. பிஏ நானோ டெக்னாலஜி இன்னும் நம்மகிட்ட வரல. அதனால மாஸ்டர்ஸ் டிகிரி எம்டெக் நானோ டெக்னாலஜி படிக்கலாம். அதனால இவர் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம், அல்லது நானோ டெக்னாலஜி ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனா வந்துட்டு இருக்குது. ஓகே. சோ இப்போ அந்த கோர்ஸ் நான் ஸ்பெஷலைசேஷன் போகணும் அப்படின்னா அதுக்கு நான் பேசிக்கா எந்த கோர்ஸ் படிக்கணும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறதுக்கு எனி பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி போதும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெக்கானிக்கல் எடுத்தவங்க கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் பத்தி கேட்டா, கெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம நாட்டில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் லிமிடெட் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கலாம். ஓகே. மாஸ்டர்ஸ்ல பயோடெக்னாலஜி படிக்கலாம், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், ரிசர்ச் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருவள்ளூர்ல இருந்து அபிலாஷ். வணக்கம் அபிலாஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், பிஇ எடுத்துட்டு பிஇ ஏரோநாட்டிக்கல் எடுத்தா நிறைய ஸ்கோப் இருக்கா, இல்ல பிடெக் ஐடி எடுத்தா நிறைய ஸ்கோப் இருக்கா சார்? அதாவது பிஇ ஏரோநாட்டிக்கல் படிச்சா இந்தியாவில் இப்போதைக்கு வேலை வாய்ப்பு சிறப்பா இல்ல. அதனால நாம வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது. ஏரோநாட்டிக்கல் படிச்சா உடனே வேலை கிடைக்கும் இப்போதைக்குன்னு சொல்றதை விட முதல்ல இருந்தே வந்து நம்ம பைலட்ஸ் அண்ட் நீங்க இது ஜெனரலாவே எடுக்கிறது ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமா எடுக்கிறது வந்து ரொம்பவே ரொம்ப ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் உடனே வேலை கிடைக்குங்க. நம்ம நாட்டில் ஏர்கிராப்ட் மேனுபேக்சரிங் சிஸ்டம்லாம் இன்னும் வரவே இல்லை, ஃபாரின்ல எல்லாம் இருக்கு. அதனால ஏரோநாட்டிக்கல் முடிச்சுட்டு டிஃபென்ஸ்ல டிஆர்டிஓல கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை விட ஐடி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா அவருக்கு வேலை வாய்ப்பு இன்னும் சிறப்பா இருக்கு. அண்ட் அவருக்கு கேட்ட மாதிரி பிடெக் ஐடி சொல்லியிருந்தீங்க. ஸோ பிடெக் ஐடியில எந்தெந்த மாதிரியான காலேஜஸ்ல செலக்ட் பண்ணலாம்? இப்போ ரீசன் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கு. ஏன் நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், ஏன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நான் நிறைய மார்க் எடுத்துட்டேன், அதனால நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறேன், என்னால மார்க் கம்மியாயிடுச்சு அதனால நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறேன். இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிக்கிறதுக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சிலபஸ் வித்தியாசமா இருக்கும். அதுல ஹார்ட்வேர் பத்தி எல்லாம் நிறைய டீச் பண்ணுவாங்க. அதே சமயத்துல இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டு சிலபஸ். அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பிஎஸ்சி முடிச்சுட்டு ஃபாரின்ல அவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு போக முடியாது. 4 இயர் டிகிரி கேட்பாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதா. அதனால பெட்டர் டு கோ ஃபார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். சார், இப்போ அப்ராட்ல போய் படிக்கணும், 12th முடிச்ச உடனே வந்து அப்ராட்ல நான் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இங்க படிக்கிறதுக்கும் அங்க அப்ராட்ல போய் பிஇ படிக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ்னா சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அதே சமயத்துல ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம நாட்டில் தான் பிஇ அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். சார், சாரி டு இன்டரப்ட், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து சக்தி கார்த்திகா. வணக்கம் சக்தி கார்த்திகா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்தேன். ஓகே. இப்போ நான் வந்து பிஇல வந்து பிடெக் ஐடி எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே. பிடெக் ஐடி எடுக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே. சோ அது வந்து பெஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி, வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறேங்க சார். ஓகே. ஓகே. பிடெக் ஐடி எடுக்கிறத விட பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா வாய்ப்புகள் நல்லா கல்லூரி கிடைக்கலன்னா ஐடி பத்தி திங்க் பண்ணலாம். ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னவா ஃபேஷன் டிசைனிங் எடுக்கலாமா சார்? அது பெஸ்டா இருக்குமா? ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஃபேஷன் டிசைன் நல்ல கோர்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த கோர்ஸ் எடுங்க. ஓகே. சோ பிடெக் ஃபேஷன் டிசைனிங் எடுக்கலாம், ஃபேஷன் டெக்னாலஜி. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஈரோட்ல இருந்து சுகந்தி. வணக்கம் சுகந்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். எங்க சன் வந்து இப்ப +2ல மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காப்லங்க சார். ஓகே. +2ல அடுத்து வந்து இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஇல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. எந்த கோர்ஸுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குது ஐடி ஃபீல்டுல? அது போக நெக்ஸ்ட் வந்து என்ன கோர்ஸ் படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும் சார். மெக்கானிக்கல் கோர்ஸ் நல்ல கோர்ஸ் எடுங்க. அடுத்தது ட்ரிபிள்இ எடுங்க. அது இல்லைன்னா சிவில் இன்ஜினியரிங் எடுங்க. இது 3 இல்லைன்னா ஐடி கோர்ஸ் எடுங்க. அப்படிதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் மேனுபேக்சரிங்காக பல லட்சம் கோடி
வெளிநாட்டுல இருந்து இந்தியாவில இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. சைனாவை போல இந்தியாவும் மேனுபேக்சரிங்ல லீடிங்ல வரப்போகுது. அப்படி இருக்கும்பொழுது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற டிகிரி படிச்ச மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இப்ப பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அப்படிங்கறத தாண்டி வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து, அனந்தலட்சுமி. வணக்கம் அனந்தலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் 12th மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன் சார். ஓகே. எனக்கு இப்போ அடுத்து கிரியேட்டிவா ஏதாவது ஒரு ஆனா ஸ்கோப் பின்னாடி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எந்த கோர்ஸ் சூஸ் பண்றது நிறைய கன்ஃபியூஷனா இருக்கு. சோ எது பெட்டரா இருக்கும் அண்ட் கிரியேட்டிவிட்டியா இருக்குன்ற மாதிரி எந்த கோர்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி கோர்சஸ் இருக்கா? டிசைனிங் சம்பந்தமா ஏதாவதுனா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். டிசைன் கிரியேட்டிவான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவ்னா எல்லா இன்ஜினியரிங் பிரான்சஸ்லயும் கிரியேட்டிவா பண்ணலாம். அது எதுலயுமே கிரியேட்டிவிட்டி இல்லாம இல்ல. எந்த பிரான்சஸ் எடுத்துட்டாலும் அதுல நம்ம இன்வால்வ்மெண்ட் பண்ணோம்னா நல்லா டெவலப் பண்ணலாம். ஃபியூச்சர்ல லாங் ஸ்டாண்டிங்ல பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்னு சொல்லும் பொழுது நான் ரெக்கமெண்ட் பண்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ். அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ கோர்ஸ். அதுல கிரியேட்டிவா டிசைன் பண்ணலாம், புது ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். நானோ டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஃபைன். நீங்க கிரியேட்டிவா அப்படிங்கறது நீங்க ஒரு விதமா புரிஞ்சிருக்கீங்க. எனக்கு அவங்க சொல்லும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த பிடெக் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கேட்கறாங்களோ அப்படின்ற மாதிரி. ஆர்கிடெக்சர் மட்டும் கிரியேட்டிவிட்டி இல்ல, அது எந்த பிரான்சஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்ப ரோபோட்டிக்ஸ் இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது இட்ஸ் கிரியேட்டிவ் திங். சோ திங்கிங் ப்ராசஸ் மாணவர்கள் அதிகமா டெவலப் பண்ண அவங்களுக்கு ஒரு எல்லையே இல்ல. அந்த அளவுக்கு அவங்க பாடத்துல கவனத்தை செலுத்தணும். ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து, பத்மாவதி. வணக்கம் பத்மாவதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, நான் என் பையனுக்கோசரம் பேசுறேங்க. சொல்லுங்க. நெக்ஸ்ட் +2 முடிச்சுட்டு அவன் பிகாம் எடுக்க போறான். ஓகே. அந்த பிகாம் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி நல்லதா இல்ல சென்னை யூனிவர்சிட்டி நல்லதா? ரெண்டு யூனிவர்சிட்டியுமே நல்ல யூனிவர்சிட்டி தான். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கா, வீட்டுல இருந்து போய் படிக்கிற மாதிரி வேணுமா, இல்ல லயோலா காலேஜ் மாதிரி சென்னையில ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியுமா, முயற்சி பண்ணுங்க. சரியான வாய்ப்பு இல்ல எங்களுக்கு. இல்ல எல்லாரும் கொஞ்சம் பயம் காட்டுறாங்க, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி கொஞ்சம் வேஸ்ட் வேண்டாம் அப்படின்னு. அதெல்லாம் நல்லதா? அப்படிலாம் இல்லைங்க. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி நல்ல சிறப்பான யூனிவர்சிட்டி தான். மாணவர்கள் நிறைய பேர் அதுல படிச்சுட்டு பெரிய வேலைக்கெல்லாம் போயிருக்காங்க. அதனால உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அங்க படிக்க வைங்க. நெக்ஸ்ட் எம்பிஏ பிகாம் முடிச்சுட்டு எம்பிஏ முடிக்கணுமா இல்ல பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிக்கணுமா? இல்ல பிகாம் படிச்சுங்க. முதல்ல பிகாம் இஸ் பெட்டர், அது பிபிஏ விட பெட்டர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா தெரியும் பிகாம் முடிக்கும் பொழுது என்ன கோர்ஸ் மேல படிக்கலாம், எம்பிஏ ஃபைனான்ஸ் படிக்கலாமா, எம்காம் படிக்கலாமா, அதுக்கப்புறம் நீங்க முடிவு செஞ்சுக்கலாம். அதுலயே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி எல்லாமே எல்லாம் படிக்கலாம். சார், இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபார்மர் வைஸ் சான்சலர் அப்படின்ற முறையில ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிப்பரேஷனோட வரணுமா? இன்ஜினியரிங் தான் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டாங்க அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஒரு கரண்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, +2ல அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. அதுக்கு காரணம் ஸ்கூல்ல +1 சிலபஸ் டீச் பண்ணாதது ஒரு பெரிய காரணம். ரெண்டாவது +2 படிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குற சிஸ்டம் ரெண்டாவது காரணம். இது ரெண்டையும் இந்த சேலஞ்சோட அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது டீச்சிங் மெத்தடாலஜி டோட்டலாவே மாறுது. இங்க எது மனப்பாடம் பண்ணி பாஸ் பண்ண முடியாது. ஓகே சார், நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க அந்தியூர்ல இருந்து, திலீப் குமார். வணக்கம் திலீப் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், நான் மேத்ஸ் பயாலஜி எடுத்திருக்கேன் சார். சொல்லுங்க சார். நான் மெரைன் படிக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே. அதுக்கு முன்னாடி காலேஜ் கவுன்சிலிங்ல கிடைக்குமாங்க சார்? ஆமாங்க, அவங்களுக்கு தனி கவுன்சிலிங் இருக்கு. மெரைன் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, மெரைன் யூனிவர்சிட்டியில நடத்துறாங்க. ஆமா, அதனால இது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வராது. பட் அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நல்ல கோர்ஸும் கூட, நல்ல சேலஞ்சிங் கோர்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். பட் ரஃப் லைஃப், டஃப் லைஃப், அதுக்கெல்லாம் மாணவர்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி 6 மாசம் கடல்ல இருக்கணும், 6 மாசம் நிலத்துல இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கிறவங்க மட்டும் அந்த கல்வி கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு அட்வென்ச்சரஸான கோர்ஸ். ஓகே சார், காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சுல்தானா. வணக்கம் சுல்தானா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். சார், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான் சார் ஸ்கூல்ல. சொல்லுங்க. ஆமா, அவன் ஒரே இது சார் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் சொல்றாப்ல. ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ல இப்ப இது சென்னையில இதுல போட்டாப்ல சார், ஹிந்துஸ்தான் லீவர்ல போட்டாப்ல சார்.
நீங்க வேலிசன் இல்லைன்னு சொல்றீங்க, அவனுடைய கனவு கூட ஒரே ஏரோநாட்டிக்ஸே இருக்காங்க சார். அதாவது ஏரோநாட்டிக்கல் படிச்சு வேலை இல்லாம இருக்கிறது வந்து ஒரு ஜெனரலா இருக்குது இப்போ. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் டாப் ரேங்க் வாங்கி அது மாஸ்டர்ஸ் டிகிரி ஃபாரின்ல போய் படிச்சா வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா இந்தியாவில் வேலை கிடைக்கும்னு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அதுதான் ப்ராப்ளம். யாராவது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்கா அவங்க வந்து ரேங்க் வாங்கணும். இப்ப கல்லூரிகள்ல நல்ல திறமையான ஆசிரியர்களே இல்ல. அப்ப எப்படி உங்க மாணவர்கள் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ரேங்க் வாங்க முடியும்? அப்படி படிக்க முடியாத சூழ்நிலை நாளைக்கு ஏமாற்றம் அடைஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இப்ப எச்சரிக்கையா சொல்றோம். ஓகே. சோ அஷூரன்ஸ் இங்க இந்தியால படிச்சோம் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா இந்தியால வேலை கிடைக்கின்ற அஷூரன்ஸ் கிடையாது. வேற நம்ம இதை படிச்சு முடிச்சுட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து பண்ணும்போது போய் பார்க்கணும், வெளிநாட்டுல யூனிவர்சிட்டிஸ்ல போய் பண்ணும்போது அங்க நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும். நம்ம கிட்ட இங்க வந்து பிளைட் ரெடி பண்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து நம்ம இங்க இம்போர்ட் தான் பண்றோம், மேனுஃபேக்சரிங் ஃபுல்லா இம்போர்ட் தான் பண்றோம் அப்படிங்கறதுனால சோ நம்ம இப்போ எம்எஸ் பண்ணும்போது அதற்கான ஸ்கோப் இருக்கு. பட் இந்தியால அதற்கான ஸ்கோப் இன்னும் டெவலப் ஆகல அப்படிங்கிறது தான். யூரோப், அமெரிக்காவில போன்ற நாடுகள்ல இதுக்கு ஏரோநாட்டிக்கல் படிச்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அங்க படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், டாப் ரேங்க் வாங்கணும். ஓகே. எங்களுடைய அனுபவம் என்னன்னா ஏரோநாட்டிக்கல் ஆரம்பிச்ச கல்லூரிகள் எல்லா கல்லூரிகளிலுமே சும்மா ஒரு டப்பா ஏரோப்ளேன் நிறுத்திருப்பாங்க. ஆனா ஆசிரியர்களே இல்லைங்கிறது தான் உண்மை. தகுதியான ஆசிரியர்கள் இல்லைங்கிறது தான் உண்மை. சார் இப்ப ஏரோநாட்டிக்கல் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படின்றப்போ எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ்ல மறுபடியும் வேலை தேடலாம்? ரீசன் என்னன்னா ஏரோநாட்டிக்கல்ஸ் படிச்சோம் அப்படின்னா அதுலயும் நான் இன்ஜின் பத்தி படிப்பேன், ஏரோடைனமிக்ஸ் பத்தி படிப்பேன், கார் மேனுஃபேக்சரிங் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லயும் வந்து உங்களுக்கு இன்ஜின் பத்தி ஏரோடைனமிக்ஸ் பத்தி எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். சோ ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எனக்கு ஏரோநாட்டிக்ஸ்ல வேலை கிடைக்கல, அது சம்பந்தமா வேலை கிடைக்கல அப்படிங்கிறப்போ மெக்கானிக்கல் துறை சம்பந்தமானதுல நான் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். மெக்கானிக்கல் துறையில வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஹி வில் பி டிஸ்அட்வான்டேஜ். அவருக்கு மெயின் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இவரால் பண்ண முடியாது. ஓகே. ஒரு சப்சிடரி சைடு இன்ஜினியரிங்ல தான் டெவலப் ஆக முடியும். அதனால நிறைய மாணவர்கள் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம எடுத்து சொல்லி ஆகணும். ஓகே. சோ இது மாதிரி ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கறதுனால அது சம்பந்தமான துணை கோர்ஸ்ல நம்ம அது வேலைக்கு செல்லும் பொழுது அது வந்து மாணவர்கள் சஃபர் ஆகுறாங்க அப்படிங்கறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. ஓகே சார். இவ்வளவு நேரம் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், எந்தெந்த மாதிரியான காலேஜஸ்ல படிக்கலாம், என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா அஃபிலியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் அதுல பாக்குறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கல்லூரி வாசல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்து வருவது நான் கடவுள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சியுடன்.